Hi friends, வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு அரபிக் மெஹந்தி எப்படி போடுறதுன்னு சொல்லி தர போறேன். பேசிக் எல்லாத்தையும் சொல்லி தர போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களும் இதே மாதிரி பிராக்டீஸ் பண்ணுங்க. ஸோ 5 நிமிஷத்துல கடகடான்ட்டு போட்டு முடிச்சுட்டு எனக்கு வரலையேன்னுலாம் சொன்னாலாம் வராது. ஸோ பொறுமையாக லைன்ஸ்னால் ஒரு 2 பக்கத்துக்கு லைன்ஸ் போட்டு பாருங்கள். கர்வ்ஸ்னால் ஒரு 2 பக்கத்துக்கு கர்வ்ஸ் வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் வரும். அந்த பொறுமை கண்டிப்பாக வேணும். அப்போ தான் இந்த மெஹந்தி இந்த 20 டேஸில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். லைன்ஸுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆல் டைரக்ஷன்ஸ் லைன்ஸு. பென்சிலை திருப்பிலாம் போடக்கூடாது. நோட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். பென்சிலு நான் போடுற பொசிஷனில் தான் போடணும். ஏன்னா நம்ம கஸ்டமரோ இல்லை மெஹந்தி யாருக்குன்னா போடும்போது அவங்களுடைய கை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். க்ராஸாலாம் திருப்பிலாம் வைக்க முடியாது. ஸோ எடுத்த உடனே நான் பென்சில் ப்ராக்டிஸ் தான் கொடுப்பேன். ஸோ பென்சில் ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பென்சில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் கோனில் ஈஸியாக போட முடியும். டிசைன்ஸே தெரியாத நம்ம கோன் எடுத்து போட்டோன்னா ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைனை லேர்ன் பண்ணணும், வரைஞ்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பெஸ்ட்டாக போட முடியும் நம்மளால். ஸோ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக போட்டால் எதையுமே நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணலாம். ஸோ நான் சொல்லித்தரதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுற டிசைனை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அரபிக் டிசைன்ஸ் போடும்போது அடுத்து நம்ம மைண்ட் கேட்கும் போது டிசைன்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரும். ஸோ அதனால தான் நான் நிறைய டிசைன்ஸ் இனிஷியலாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா தான் நம்ம எப்படி மெஹந்தி கோன் ஹேண்டில் பண்ணுறதுன்றத ஒரு கிளாஸே நான் எடுக்கிறேன். கம்பல்சரி நோட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். நோட்டை நீங்கள் ஷேக்கே பண்ணக்கூடாது. உங்கள் பென்சிலோடைய ரொட்டேட்டிங் போனால் நீங்கள் மாற்றி போட்டுக்குங்க. பட் உங்கள் நோட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும். நம்ம கஸ்டமர் கை இல்லை மெஹந்தி போடுறவங்க கை ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். எப்போ எந்த டிசைன் போட்டாலுமே மேலேருந்து கீழே வர மாதிரி பார்த்துக்குங்க. கீழேருந்து மேலே போக வேண்டாம். எப்போவுமே மேலேருந்து கீழே வர மாதிரி டிசைன்ஸ் போட்டு பழகுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சர்க்கிள் போட நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் இந்த சர்க்கிள் வந்துட்டு நான் போட வைக்கிறேன். அப்போ தான் நம்ம மெஹந்தி டிசைன்லாம் வந்துட்டு சின்ன டிசைன்னா கூட பர்ஃபெக்டாக போடுவோம்.
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக லைன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு லைன்ஸ் வந்துட்டு டபுள் லைன்ஸ் மட்டும் போட்டு பழகி பாருங்கள். ஏன்னா நம்ம மெஹந்தியில் எல்லாமே டபுள் லைன்ஸ் போட்டு தான் நம்ம பழகுவோம். அதனால் அந்த கேப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டு மவுண்டெயின் மாதிரி நம்ம போட்டு இந்த கேப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நம்மளுக்கு எல்லாமே லைன்ஸ் ப்ராக்டிஸ் தான். பென்சில் கிரிப்னஸ்ஸு நம்ம ட்ராயிங் வந்துட்டு பர்ஃபெக்டாக வரைகிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வரைஞ்சி பழகுறோம். இந்த மாதிரி கர்வ்ஸில் வரைஞ்சிட்டும் நம்ம பழகணும். ரிப்பிள்ஸ் இதுக்கு பேர். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிப்பிள்ஸ் மாதிரி போட்டு நிறைய வரைஞ்சி பார்க்கணும். நம்ம வரைகிறதெல்லாம் சும்மா ஒரு பாக்ஸ்க்குள்ளே வரையாத, நான் சொல்லித்தரதுனால இவ்வளோண்டு தான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு ட்ராயிங்கையும் ஒரு பேஜுக்கு வரைஞ்சி பழகுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த ரவுண்டு போட்டிங்கன்னா ரவுண்டுக்கு மேலே ரவுண்ட் சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 ரவுண்டு கான்சன்ட்ரேஷனோடு போடு பழகுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். மெஹந்தியில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா இந்த மம்மின்னு சொல்லுவாங்க. சிங்கிளாக போட்டால் அதுக்கு ஹம்ப்பு, கண்டினியூஸாக போட்டால் மம்மின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னது ஹம்ப்பு மம்மின்னாலாம் இதெல்லாம் வந்துட்டு மெஹந்தியோடைய கோட் லாங்குவேஜ் மாதிரி நான் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 பக்கத்துக்கு நீங்கள் பழகினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு பழகிச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, மெஹந்தி நீங்கள் எந்த அரபிக் டிசைன்னாலும் அசால்ட்டாக போட்டுருவீங்க. மெஹந்தியில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த பக்டைலு. ஸோ இது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 50 வாட்டியாவது போட்டு பழகிக்குங்க. அப்போ தான் அந்த ரவுண்டு போட்டு அந்த சுழி வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வரும். கோனில் போடும் போது ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் இந்த ரிங்கை 8 மாதிரி போடுறது வந்துட்டு நீங்கள் பழகுங்க. அப்போ தான் நம்மளுடைய மெஹந்தியோடைய ஃப்ளோயிங் வந்துட்டு ஈஸியாக வரும். ஸோ இது அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜுக்காவது பழகுங்க. அதுக்கப்புறம் ரிப்பிள்ஸ் போட்டுட்டு அதில் ஒட்டின மாதிரி பக்டைல்ஸ்.
ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பழகி பாருங்கள். ரிப்பிள்ஸு ஒட்டின மாதிரி பக் டைல்ஸு. ஸோ இந்த மாதிரியும் நிறைய போட்டு பழகுங்க. நான் 1 2 தான் போடுறேன். நீங்கள் நிறைய போடுங்க. என்னுடைய மெயில் ஐடியும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் போட்டதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடுங்க. அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா நம்ம 20 டேஸில் அழகாக அரபிக் மெஹந்தி டிசைன்ஸ் போடலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்லித்தர ஒவ்வொன்றையும் போட்டு பாருங்கள். அப்போ தான் மைண்டில் நிற்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம க்ரியேட்டிவிட்டியாக அரபிக் டிசைன்ஸ் போட முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.